தோழர்களே, இன்றைய கதையில் உங்களை வரவேற்கிறேன். ஆனால் கதையை தொடங்குவதற்கு முன் கமெண்ட் செய்து எங்களுக்கு தெரிவியுங்கள், நீங்கள் எங்கள் வீடியோக்களை எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்று. மேலும் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். என் பெயர் ஆபா. வீட்டு வேலைகளை செய்து கொண்டே ஒரு நாள் நான் இந்த உலகிலிருந்தே போய்விடுவேன். ஆனால் அப்படியிருந்தும் என் மாமியார் வீட்டாரின் முகம் ஒருபோதும் நேராக இருக்காது. நான் அவர்களை மகிழ்விக்க எல்லா வகையிலும் முயற்சி செய்தேன். அவர்களுக்காக சமைத்தேன், வீட்டை சுத்தம் செய்தேன், வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் பளபளப்பாக்கி வாசனையால் நிறைத்து வைத்தேன். கோடை காலமாக இருந்தாலும் குளிர்காலமாக இருந்தாலும் நான் என் உடல் நலத்தை ஒருபோதும் பார்த்து கொள்ளவில்லை. வெறும் இந்த வீட்டையும் இந்த வீட்டு குடும்பத்தினரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க எல்லா வகையிலும் முயற்சி செய்தேன். நான் படித்தவள், நான் பட்டம் பெற்றிருந்தேன். எனக்கு தையல், எம்ப்ராய்டரி, பின்னல், சமையல் எல்லா வேலைகளும் வந்தன. அதனால்தான் இந்த வீட்டுக்காரர்கள் என் திறமைகளை மிதித்து என்னை எப்போதும் வேலைக்காரியாகவே பயன்படுத்தினார்கள். யாரும் என் திறமையை பாராட்டவில்லை. யாரும் என் திறமையின் காரணமாக எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை. எல்லோரும் என் திறமையை தவறாக பயன்படுத்தினார்கள். என் திருமணம் நடந்தபோது என் பெற்றோர் வீட்டிலிருந்து என்னிடம் இருந்த ஆடைகளை நான் மாமியார் வீட்டில் அணிந்தபோது எல்லாருக்கும் என் ஆடைகள் மிகவும் பிடித்திருந்தன. நான் அவர்களிடம் சொன்னேன், இந்த ஆடைகளை நான் தானே தைத்தேன். நான் மிகச் சிறப்பாக தையல் செய்கிறேன். நான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸும் படித்திருக்கிறேன் என்று. நான் நல்ல உணவு சமைத்த போதும் எல்லாரும் மிகவும் பாராட்டினார்கள். அப்போது நான் சொன்னேன், சமைக்க கற்றுக் கொடுத்தது என் அம்மா. என் அம்மா மிகச் சிறப்பாக சமைப்பார் என்று. மாமியார் வீட்டில் எல்லோருக்கும் என் கையால் சமைத்த உணவு மிகவும் பிடித்திருந்தது. அதனால் என் மாமி வீட்டின் சமையலறையை என்னிடம் ஒப்படைத்து, நீயே எல்லாருக்கும் சமைத்து கொடு என்றாள். இந்த விஷயத்தில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. என் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாள். மாமியார் வீட்டிற்கு சென்ற பிறகு உன் மாமி உனக்கு என்ன வேலையை கொடுத்தாலும் அதை முழு கீழ்ப்படிதலுடன் செய் என்று. சமைப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் இங்குள்ள குடும்பம் மிக பெரியது. நான் சமையலறையை பார்த்து கொள்வேன் என்றால் யாராவது எனக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்தேன். வீட்டில் என் இளம் நணந்தி இருந்தாள், ஜேட்டானி இருந்தாள், மாமி இருந்தாள். ஆனால் நான் வீட்டு வேலைகளை தொடங்கியபோது, சமையலறையில் சமைத்தபோது யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை. சில நாட்களுக்கு பிறகு யாராவது உதவி செய்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் காலம் கடந்து கொண்டே இருந்தது. நான் தினமும் எல்லாருக்கும் சமைத்து கொடுத்தேன். ஆனால் யாரும் என் சமையலில் உதவி செய்யவில்லை. சமையலறைக்குள் யாரும் நுழையவே இல்லை. எல்லாரும் தங்களுக்கு பிடித்த உணவை என்னிடம் சமைக்கச் சொல்வார்கள். உன் கையால் சமைத்த உணவு மிகவும் ருசியாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஒருபுறம் அவர்கள் என் கையால் சமைத்த உணவை பாராட்டினார்கள். மறுபுறம் அவர்கள் மீண்டும் மீண்டும் பாராட்டி என் கையால் சமைத்த உணவை சாப்பிட்டாலும் என் மரியாதை இங்கே இழந்து கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றியது. என் கணவர் அக்ஷய், அவரது நடத்தை என்னுடன் நன்றாக இருந்தது. அது மட்டும் போதாது, என் ஜேட்டானி, மாமி, நணந்தி எல்லாரும் என் மீது ஆணையிட்டனர். மாமியார் வீடு இப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தேன். இங்கே எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று. ஆனால் காலம் செல்லச் செல்ல அவர்களின் நடத்தை என்னுடன் மாறிக்கொண்டே வந்தது. அவர்களின் நடத்தையில் கசப்பு வந்துவிட்டது. எல்லாரும் என்னை அந்த வீட்டின் மருமகள் அல்ல, வேலைக்காரி போல் நடத்தினார்கள். என் ஜேட்டானி எப்போதும் தன் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பாள். மாமி மற்றும் நணந்தியும் தங்கள் ஓய்வில் மூழ்கியிருந்தனர். நீண்ட காலம் இப்படித்தான் கடந்தது. பிறகு ஒரு நாள் என் மாமி சொன்னாள், நாங்கள் டெய்லருக்கு இவ்வளவு பணம் கொடுக்கிறோம், ஆடைகளை தைக்க வைக்கிறோம், வீட்டில் தானே டெய்லர் இருக்கிறாள். நம் மருமகள் ஆபாவுக்கு எல்லா வேலைகளும் மிக சிறப்பாக வரும். ஒரு நாள் அவள் சொன்னாள், மருமகளே, நீ ஒரு வேலை செய், நீங்கள் எல்லாருடைய ஆடைகளையும் தைத்துக் கொடு. நான் சொன்னேன், அம்மா, ஆனால் எனக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கின்றன, நான் எப்படி தையல் செய்ய முடியும்? அப்போது என் ஜேட்டானி சொன்னாள், உனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கிறதே, நீ சமைப்பது மட்டும்தானே, அதற்கு பிறகு நீ ஃப்ரீ தானே இருக்கிறாய், இரவில் லேட் நைட் வரை தையல் செய்து கொள். நான் அவர்களிடம் நிறைய மறுத்தேன். ஆனால் மறுநாள் அவர்கள் கட்டாயமாக என் முன் தையல் மெஷினை வைத்து ஆடைகளையும் வைத்தார்கள். இப்போது என் மீது தையல் சுமையும் போடப்பட்டது. நான் களைத்து போனேன். நான் அமைதியாக அவர்களின் விருப்பப்படி வேலை செய்தேன். காலம் நிறைய கடந்திருந்தது. எனக்கு ஒரு மகனும் இருந்தான். என் மகன் சிறியவன். இன்றும் நான் சமைத்த பிறகு தையல் மெஷினில் உட்கார்ந்திருந்தேன்.
களைப்பால் என் உடல் நொறுங்கிப் போயிருந்தது. என் மாமி இப்போது வீட்டுக்காரர்களின் ஆடைகளை மட்டும் அல்ல, அண்டை வீட்டாரின் ஆடைகளையும் பேசி வந்தாள். நம் மருமகள் மிக சிறப்பாக தையல் செய்கிறாள் என்று. இப்போது அவர்கள் என்னை வீட்டு வேலைகளை மட்டும் செய்ய வைக்கவில்லை. அவர்கள் மொஹல்லா மக்களிடமிருந்து ஆடைகளை தைக்க வைத்து அதிலிருந்து கிடைத்த பணத்தை என் மாமி தன்னிடமே வைத்துக் கொண்டாள். உழைப்பு என்னுடையது, பணம் அவர்களுக்கு. வேலைகள் எல்லாம் என்னுடையவை, பாராட்டு அவர்களுக்கு. இந்த விஷயம் எனக்கு நீண்ட காலமாக தெரியும். ஆனால் இதுவரை நான் என் வாயை திறக்கவில்லை. இதை பற்றி என் கணவரிடம் பலமுறை பேசியிருக்கிறேன். ஆனால் அவர் எல்லா விஷயத்திலும் தன் வீட்டாரின் பக்கம் மௌனமாக இருந்தார். அவர் ஒருபோதும் என் பக்கம் நிற்க முயற்சிக்கவில்லை. இந்த வீட்டின் எல்லா வேலைகளையும் எப்போதும் என் மனைவிதான் செய்கிறாள். வீட்டில் இத்தனை பெண்கள் இருக்கும்போதும் வேறு யாரும் வீட்டு வேலைக்கு முன்வராதது ஏன் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் நன்றிகளின் கீழ் அடக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தங்கள் வேலைகளில் மட்டும் ஆர்வம் இருந்தது. அவர்கள் தங்கள் மனம் போனபடி செய்தார்கள். ஒருபோதும் என் எந்த பேச்சையும் கேட்கவில்லை. ஒருபோதும் என் பக்கம் நிற்கவில்லை. ஆரம்பத்தில் அவரது நடத்தை என்னுடன் மிக நன்றாக இருந்தது. ஆனால் காலம் செல்லச் செல்ல திருமண வாழ்க்கையால் அவரது மனம் நிறைந்துவிட்டது போல். நான் பகலும் இரவும் களைத்திருந்தேன். களைப்பால் நொறுங்கிப் போயிருந்தேன். என் குழந்தையை பார்த்து கொள்ளவும் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. கர்ப்ப காலத்திலும் பிரசவத்திற்கு பிறகும் இந்த வீட்டில் எனக்கு ஒருபோதும் ஓய்வு கிடைக்கவில்லை. நான் முற்றத்தில் உட்கார்ந்து காலால் தையல் மெஷினை ஓட்டிக்கொண்டிருந்தேன். அறையில் என் மகன் அங்குஷ் கட்டி வைக்கப்பட்டிருந்தான். வெப்பமும் தூக்கமும் காரணமாக தொடர்ந்து அழுது கொண்டிருந்தான். இன்று என் மாமி தன் சில உறவினர்களின் ஆடைகளை என்னிடம் கொண்டு வந்து தைக்க ஆணையிட்டாள். என் மாமிக்கு காண்பிப்பதில் மிகுந்த ஆர்வம். இப்போது நான் எத்தனை ஆடைகள் தைத்தாலும் அதில் அவர்களுக்குத்தான் பயன். அவள் ஒரு சேலையின் பிளவுஸுக்கு 150 ரூபாய், ஒரு சூட்டுக்கு 250 ரூபாய் வாங்கினாள். எனக்கு ஒவ்வொரு கூட கொடுக்கவில்லை. நான் பலமுறை அவளிடம் பணம் கேட்க முயன்றேன். அப்போது அவள் சொல்வாள், எங்கள் வீட்டில் இருக்கிறாய், எங்கள் மகனின் சம்பளத்தில் வாழ்கிறாய், எங்களிடமே பணம் கேட்கிறாய். இந்த வீட்டில் இருக்க வேண்டுமானால் உன்னிடம் உள்ள திறமையின் பலனை காட்டியே ஆக வேண்டும். நான் அமைதியாகி விடுவேன். ஒவ்வொரு முறையும் நான் நினைப்பேன், ஒரு நாள் என் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் வரும். இந்த மக்களுக்கு என் மதிப்பு தெரியும். ஆனால் அந்த நாள் எப்போது வரும் என்று தெரியவில்லை. என் மாமி என் முன் முழு 11 சூட்டுகளை வைத்தாள். அதற்கு மேல் ஒரு சேலையும் இருந்தது. அவள் சொன்னாள், என் உறவினர்களிடம் திருமணம் இருக்கிறது. இந்த எல்லோரிடமும் நீ மிகச் சிறப்பாக தையல் செய்கிறாய் என்று சொல்லியிருக்கிறேன். முன்பும் நீ அவர்களுக்கு ஆடைகள் தைத்திருக்கிறாய். அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இப்போது இந்த மக்கள் சொல்கிறார்கள், அணிவோம் என்றால் உன் கையால் தைத்த ஆடைகளையே அணிவோம் என்று. நான் அவளிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. அமைதியாக வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு தையல் மெஷினில் உட்கார்ந்தேன். இந்த வீட்டில் மூச்சு விடவும் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. என் உடல் நலமும் மிகவும் பலவீனமாகிவிட்டது. பல வருடங்கள் கடந்தன. நான் என் பெற்றோர் வீட்டிற்கும் போகவில்லை. ஆனால் நான் என் ஏதாவது உறவினர்களின் திருமணத்திற்கு செல்லும்போது எல்லாரும் என்னை பார்த்து சொல்வார்கள், ஆபா, உனக்கு என்ன ஆயிற்று? உன்னை பார்த்தால் திருமணமானவள் என்று தெரியவே இல்லை. உன் நிலையை எப்படி மாற்றிவிட்டாய்? நீ மிகவும் பலவீனமாகிவிட்டாய். நீ இப்படி இருக்கவில்லை என்று. நான் ஒருபோதும் யாரிடமும் மாமியார் வீட்டில் என்னுடன் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லவில்லை. எல்லாரிடமும் நான் அங்கே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்வேன். நான் எப்போதும் நினைத்தேன், நான் என் வீட்டில் அட்ஜஸ்ட் செய்து வாழ வேண்டும் என்று. என் ஜேட்டானி மிகவும் தந்திரமான பெண். அவள் தன் பெரித்ரோர் வீட்டிலிருந்து விலையுயர்ந்த பரிசுகளை வாங்கி வருவாள். மாமிக்கும் நனந்திக்கும் கொடுப்பாள். அதனால் என் மாமி மற்றும் நனந்தி என் ஜேட்டானியை சுற்றி சுழன்று கொண்டிருப்பார்கள். அதனால்தான் இந்த வீட்டில் எனக்கு எந்த மரியாதையும் இல்லை. ஏனென்றால் என் பெற்றோர் வீட்டாரும் அவ்வளவு பணக்காரர்கள் அல்ல. அங்கிருந்து பரிசுகளும் வராது. சில சமயம் எனக்கு நானே வெறுப்பாக தோன்றும். நான் ஏன் ஒரு மெஷின் போல் பயன்படுத்தப்படுகிறேன்? நான் எனக்காக குரல் எழுப்ப வேண்டும். ஆனால் நான் அப்படி ஒருபோதும் செய்ய முடியவில்லை. அதிகாலையில் எழுந்து சுத்தம் செய்து எல்லாருக்கும் காலை உணவு சமைத்து, மதிய உணவு சமைத்து, பிறகு மாலையில் ஆடைகளை கட்டிங் செய்து, பிறகு இரவு உணவு சமைத்து, நள்ளிரவு வரை கட்டிங் செய்த ஆடைகளை தைப்பது, இதுவே என் வாழ்க்கையின் ரூட்டினாக மாறிவிட்டது. என் கணவர் அதிகாலையிலே
இஸ்திரி செய்த ஆடைகளை அணிந்து ஆபீஸுக்கு சென்று விடுவார். அவருக்கு ஒருபோதும் என் மீதோ தன் மகன் மீதோ கவலை இல்லை. அவர் ஒருபோதும் என் மகனுக்கு சரியான நேரம் கொடுக்கவில்லை. அவர் பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே செலவிடுவார். என் மாமி இந்த ஆடைகளை தைக்கக் கொடுத்த ஆர்டர், இவை எனக்கு 3 நாட்களுக்குள் தைக்க வேண்டியவை. என் மாமி சொன்னால் யாருடைய ஆடைகளோ அவர்களிடம் வாக்குறுதி அளித்திருக்கிறேன். 3 நாட்களில் அவர்களுக்கு ஆடைகளை கொடுத்து விடுவேன் என்று. அவர்கள் எனக்கு அதிக பணம் கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். எனவே நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தைத்துவிடு. இதில் உனக்கே நன்மை. நான் சொன்னேன் அம்மா, ஆனால் நான் இரவு 3 மணி வரை தையல் செய்கிறேன். அங்குஷ் இன்னும் சிறியவன் என்பது உங்களுக்கு தெரியும். அவன் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறான். நான் பகலிலும் மெஷினை எடுத்து உட்கார்ந்து வேலை செய்ய நேரம் கிடைப்பதில்லை. இவை எல்லாம் என்னால் முடியாது என்பதை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை? என் மாமியார், ஏன் முடியாது? உன் மகனை தூங்கவை. அவன் தூங்கும் வரை நீ தையல் வேலை செய்து கொண்டே இரு என்று சொல்லிவிட்டு கால் தட்டிக்கொண்டு தன் அறைக்குள் சென்று விட்டாள். நான் அங்கேயே மெஷின் அருகில் நின்று சோகமடைந்து, இந்த சமுதாயத்தில் மகள்களை மருமகளாக மாற்றிய பிறகு இப்படி நடந்து கொள்கிறார்களா? அப்படி நடந்தால் ஏன் நடக்கிறது? ஏன் நம்மை மெஷினாக நினைக்கிறார்கள்? ஏன் நம்மை மனிதர்களாக நினைத்து நம் துன்பம், நம் உடல் நலத்தை கவனிக்கவில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு வேறு வழி இல்லை. நான் என் கணவரிடம் பேசினால் அவர் கூட அம்மா சொல்வது போலவே செய் என்பார். அதனால் நான் மௌனமாக என் மகனை தூங்க வைக்க சென்று அதன் பிறகு தையல் மெஷினில் துணிகளை தைக்க உட்கார்ந்தேன். என் கைகள் வலித்தன, கண்களில் வலி ஏற்பட்டது, கண்களில் எரிச்சல் ஏற்பட்டது. சிறிது நேரம் தூங்க வேண்டும் என்று மனம் விரும்பியது. ஆனால் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டியிருந்தது. என் கண்களுக்கு கீழே கருவளையங்கள் வந்துவிட்டன. உடலின் நிறம் மிகவும் கருப்பாகிவிட்டது. எனக்கு வயிறு நிறைய உணவு கிடைப்பதில்லை. தூக்கமும் முழுமையாக இல்லை. உடல் வலியும் ஒருபோதும் முடிவதில்லை. நான் எப்படியோ 3 நாட்களில் அந்த துணிகளை தைத்து முடித்தேன். நான் முழு இரவும் விழித்திருந்தேன். ஒரு நிமிடம் கூட தூங்கவில்லை. எனக்கு தூக்கம் மிகவும் வந்தது. ஆனால் என்ன செய்வேன்? அதிக தூக்கம் வந்ததால் பலமுறை தவறான தையல் போட்டுவிட்டேன். அதை நான் அறிவேன். ஆனால் என்ன செய்வேன்? என் தவறை சரி செய்ய எனக்கு நேரம் இல்லை. நான் தவறை சரி செய்ய உட்கார்ந்தால் மேலும் நேரம் ஆகும். அதனால் நடக்கும் வேலையை நடக்க விட்டுவிடலாம் என்று நினைத்தேன். எனக்கு நேரம் மிகக் குறைவு. நான் மாமியார் சொல்வபடி நடக்கவில்லை என்றால் அவர் என்னை நிறைய பேசுவார். என் கணவர் முன் புகார் சொல்லி உட்கார்வார். என் கணவர் என்னை திட்டவோ அல்லது அவருடைய பார்வையில் என் மரியாதை குறையவோ நான் விரும்பவில்லை. என்னை எப்படியாவது தியாகம் செய்தாவது இந்த வீட்டில் சரி செய்து கொள்ள வேண்டும். 3 நாட்கள் முடிந்தன. ஆனால் இன்னும் எல்லா துணிகளும் முடியவில்லை. அதில் 2 சூட்டுகள் மீதம் இருந்தன. அதில் ஒரு சூட்டின் துப்பட்டாவை தயார் செய்ய வேண்டும். மற்றொன்றின் பஜாமா மீதம் இருந்தது. 3 நாட்கள் முடிந்தவுடன் என் மாமியார் என்னிடம் எல்லா துணிகளையும் கேட்டார். நான் அவளிடம், அம்மா, இன்னும் எல்லா துணிகளும் தயார் ஆகவில்லை. எனக்கு 2 நாள் அவகாசம் கொடுங்கள். நான் எல்லா துணிகளையும் தயார் செய்து தருகிறேன் என்று சொன்னேன். நான் அவ்வளவு சொன்னவுடன் என் மாமியாரின் கண்களில் கோபம் இறங்கியது. அவர், நீ பைத்தியமாகிவிட்டாயா? என் உறவினர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? நான் உன்மீது நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு 3 நாள் நேரம் கொடுத்தேன். அவர்களுடைய வீட்டில் நாளை திருமணம். அந்த துணிகளை அவர்கள் திருமணத்தில் அணிய வேண்டும். நீ 2 நாள் மேலும் கொடு என்கிறாய். திருமணம் தலையில் இருக்கிறது என்றார். நான் பெரிய தைரியத்துடன் வாயை திறந்து, அம்மா, நீங்கள் என்னிடம் கேட்டு தையல் ஆர்டர் எடுக்கவில்லை. இது உங்கள் சொந்த விருப்பம். என் மீது ஏற்கனவே வீட்டு வேலைகள் நிறைய இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்று செய்யலாம். என் தையலால் உங்களுக்கு அவ்வளவு லாபம் இருந்தால் நீங்களே வீட்டு வேலைகளை செய்யுங்கள். நான் தையல் செய்து கொள்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றேன். என் மாமியார் ஒரு அடியாக என் முடியை பிடித்துக்கொண்டு, என் முன் வாய் திறக்கிறாயா? நான் உன் நாவை இழுத்து விடுவேன். உன் மீது எனக்கு எவ்வளவு கோபம் வருகிறது என்பது உனக்கு தெரியாது என்றார். இன்றுதான் முதல் முறையாக அவர் கோபத்தில் என் முடியை பிடித்தார். அவர் என்னுடன் எப்போதும் தவறாக நடந்து கொள்வார். ஆனால் உயிருக்கு ஆபத்தான தாக்குதலை ஒருபோதும் செய்யவில்லை. அவருக்கு தன் பண நஷ்டம் தெரிந்தது. ஏனெனில் நேரத்திற்கு துணிகளை தைத்து கொடுத்தால் ஒவ்வொரு சூட்டுக்கும் இரட்டிப்பு பணம் கிடைக்கும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். நான் என்னை அமைதியாக வைத்துக்கொள்ள முயன்றேன். அப்போது என் ஜேத்தானி வந்து, அம்மா, என்ன ஆயிற்று? ஏன் இவளுடைய முடியை பிடிக்கிறீர்கள் என்றாள். மாமியார் ஒரு அடியாக என் முடியை விட்டுவிட்டு, இவள் நிச்சயம் இன்று என் மூக்கை வெட்டிவிடுவாள் என்றார்.
நான் என் முடியை வருடினேன். எனக்கு வலித்தது. ஆனால் என் வலி இங்கு யாருக்கும் தெரியவில்லை. நான் அழுது கொண்டே தையல் மெஷினில் உட்கார்ந்தேன். அறைக்குள் என் மகன் அழுது கொண்டிருந்தான். வெப்பம் மிக அதிகமாக இருந்தது. நான் என் மகனை அறையிலிருந்து எடுத்து என் மடியில் உட்கார வைத்தேன். என் நனந்து ரஷ்மி போன் பார்த்து கொண்டே வெளியே வந்தாள். நான் அவளை அழைத்து, ரஷ்மி, சிறிது அங்குஷை பார்த்துக்கொள். இவன் மிகவும் அழுகிறான். எனக்கு துணிகள் தைக்க வேண்டும். இன்றிரவுக்குள் துணிகள் தயார் ஆகவில்லை என்றால் மாமியார் மிகவும் கோபப்படுவார். எனக்கு உன் உதவி தேவை. தயவு செய்து எனக்கு உதவு என்றேன். என் பேச்சை கேட்டதும் ரஷ்மி தன் உதடுகளை சுருக்கி 2 அடி பின்னால் சென்றாள். நான் ஏதோ தொற்று நோய் போல. அவள், விடுங்க பாத்தி, உன் மகனை எனக்கு கொடுக்காதே. தெரியவில்லையா, நான் வாக்கிற்கு போகிறேன். உன் மகன் எப்போதும் அழுது கொண்டே இருக்கிறான். இவனை மடியில் எடுத்தால் என் துணிகளும் கெட்டுவிடும். உன் குழந்தை நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு திரும்பி வெளியே சென்றாள். பிறகு நான் என் 1 வயது மகனின் அழுகுரலை சிறிது நேரம் அடக்கினேன். அவனை அழுது கொண்டே அறையில் விட்டுவிட்டு தையல் மெஷினில் உட்கார்ந்தேன். அவனுடைய அழுகுரலின் ஒவ்வொரு அலறலும் என் இதயத்தில் அம்பு போல பாய்கிறது. நான் எப்படிப்பட்ட தாய்! இந்த மக்களின் கைகளில் இவ்வளவு கட்டாயப்படுத்தப்பட்டு என் சந்ததியை மடியில் கூட எடுக்க முடியாமல் இருக்கிறேன் என்று யோசித்தேன். அவனுக்கு என் கைகளால் உணவு ஊட்டவும் எனக்கு நேரமில்லை. நான் எப்போதும் வேலையில் ஈடுபடும் பொருட்டு உணவை அவன் முன் வைத்து விடுவேன். அந்த அப்பாவி 1 வயது குழந்தை எதுவும் தெரியாது. அவன் தானே எப்படியோ உணவால் தன் கை கால்களை அழுக்காக்கிக் கொள்வான். எல்லா உணவையும் தரையில் கொட்டுவான். உணவு அவன் வயிற்றில் போகவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்ன செய்வேன்? இவை எல்லாம் என் கட்டாயம். இந்த வீட்டில் யாரும் என்னை பார்க்கவில்லை என்றால் என் மகனையும் பார்க்கவில்லை. 1/2 மணி நேரம் ஆயிற்று. தையல் செய்யும்போது என் கைகள் வலிக்க ஆரம்பித்தன. உள்ளே என் மகன் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தான். மிகவும் அழுததால் அவன் தொண்டை உலர்ந்தது. என்னால் பொறுக்க முடியாமல் ஓடி அவன் அருகில் சென்றேன். நான் அவனுக்கு தண்ணீர் கொடுத்தேன். டயப்பர் மாற்றினேன். பால் கொடுத்து அமைதிப்படுத்தினேன். நான் ஒரு தாய். என் மகனின் இப்படிப்பட்ட நிலையை மேலும் பொறுக்க முடியாது. இதில் நிறைய நேரம் சென்றது. மாலை 7 மணி வரை என் மாமியார் எனக்கு நேரம் கொடுத்தார். ஆனால் இப்போது 5 மணி ஆயிற்று. 7 மணிக்கு எப்படியோ துணிகளை தயார் செய்து என் மாமியாரிடம் ஒப்படைத்தேன். என் மாமியார் கோபமான பார்வையுடன் என்னை பார்த்தார். அவர்கள் துணிகளை சரிபார்த்தபோது நேரம் முடிந்திருந்தது. ஆனால் இன்னும் ஒரு துப்பட்டாவில் லேஸ் போடப்படவில்லை. இதை பார்த்து என் மாமியாருக்கு மிகவும் கோபம் வந்தது. அவர் கத்தி, நீ என்னை முட்டாள் ஆக்குகிறாய். இன்னும் துணிகள் முழுமையாக தயார் ஆகவில்லை. இன்னும் எவ்வளவு நேரம் உனக்கு வேண்டும்? எங்கள் அதிர்ஷ்டம் மோசம். உன்னை போன்ற சோம்பேறி, வேலை செய்யாத மருமகள் கிடைத்துவிட்டாள். கணவன் சம்பாதிப்பில் வாழ்ந்து ஒரு வேலையும் சரியாக செய்ய முடியவில்லை என்றார். நான் அங்கேயே நின்றுவிட்டேன். என் கையில் இன்னும் கத்தரிக்கோல் இருந்தது. நான் மெதுவாக, அம்மா, அங்குஷ் மிகவும் அழுதான். அவன் டயப்பர் மாற்ற வேண்டியிருந்தது. அவனை அமைதிப்படுத்த வேண்டியிருந்தது. அதனால் சிறிது தாமதமானது. நீங்கள் எனக்கு 7 மணி வரை மட்டுமே நேரம் கொடுத்தீர்கள். நேரம் முடிந்தது. எனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் வேண்டும். ஆனால் நீங்கள் எனக்கு நேரம் கொடுக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால் அந்த நேரத்தில் என்னால் முடிந்த அளவு வேலை செய்தேன் என்றேன். என் சமாதானம் கேட்டு அவருடைய கோபம் மேலும் அதிகமானது. சத்தம் கேட்டு வீட்டின் எல்லா உறுப்பினர்களும் வெளியே வந்தனர். எல்லார் முன்னும் என் மானத்தை கெடுக்கிறார் என்று அவர்களுக்கு தோன்றியது. அவர் தன் இடத்திலிருந்து முன் வந்து என் பக்கம் வந்தார். நான் எதையும் புரிந்து கொள்ளும் முன் அவர் என் கன்னத்தில் பலமாக அறைந்தார். முழு அறையிலும் அறையின் சத்தம் எதிரொலித்தது. பிறகு கோபத்தில், மிகவும் வாய் திறக்க ஆரம்பித்து விட்டாய். ஒரு மகன் பிறந்தான். என்ன பெரிய சாதனை செய்து விட்டாயோ? இதை சாக்காக வைத்து உன் சோம்பலை மறைக்கிறாய் என்றார். என் கன்னம் முழுவதும் எரிந்தது. வலி என் முகத்தில் மட்டும் இல்லை, நேரடியாக என் இதயத்திலும் இறங்கியது. என் ஜேத்தானி, நனந்த் ஜேத் மற்றும் என் கணவர் எல்லாரும் மௌனமாக இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தனர். யாரும் என் பக்கம் வரவில்லை. நான் இந்த வீட்டில் எவ்வளவு நேரம் செலவழித்தேன். மௌனமாக தலை குனிந்து என் மாமியார் சொல்வபடி எப்போதும் செய்தேன். இன்றும் நான் முழுமையாக மௌனமாக இருந்து எதுவும் நடக்காதது போல ரியாக்ட் செய்தேன். என் நனந்த் ரஷ்மி முகத்தை மறைத்து சிரித்து கொண்டிருந்தாள். மற்றவர்கள் என்னை எல்லா தவறும் என்னுடையதே என்பது போல பார்த்தனர். யாரும் எனக்காக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. யாருக்கும் என் மீது பரிதாபம் வரவில்லை. இந்த வீட்டில் எப்போதும் ஒரு ரோபோட் போல பயன்படுத்தப்படுபவள், வெப்பம் இருந்தாலும் குளிர் இருந்தாலும் வேலை செய்து கொண்டே இருக்கிறாள். குழந்தை அழுதாலும் நோய்வாய்ப்பட்டாலும்
பசியால் துடித்தாலும் தன் குழந்தையையும் பார்த்து கொண்டு எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றுகிறாள். தனியாக எல்லோருடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவதும் இந்த மக்களுக்கு ஜீரணிக்கவில்லை. ஆனால் இப்போது என்னால் மேலும் பொறுக்க முடியவில்லை. இப்போது என் ஆண்டுகளின் பொறுமை அந்த நொடியிலேயே உடைந்தது. நான் அழவில்லை. முன்பு எப்போதும் என் மாமியார் அல்லது என் கணவர் எதையாவது சொன்னால் நான் குளியலறையில் சென்று அழுதுவிட்டு மீண்டும் மௌனமாக வந்து வேலையில் ஈடுபடுவேன். ஆனால் இந்த முறை என் கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் கூட வரவில்லை. இந்த 3 ஆண்டுகளில் நான் அனுபவித்த வலி, அவமானம், துன்பம் எல்லாம் சேர்ந்து இப்போது ஒரு விசித்திரமான மௌனமாக மாறிவிட்டன. என் மாமியார் என்னை மௌனமாக பார்த்தபோது நான் எப்போதும் போல பயந்துவிட்டேன் என்று நினைத்தார். அவர் பெருமையுடன் திரும்பி தான் நின்ற இடத்திற்கே செல்ல ஆரம்பித்தார். என் கண்களில் இப்போது ஒரு வேறுபட்ட பிரகாசம் இருந்தது. இந்த வீட்டின் ஒவ்வொரு பொய்யான முகத்தையும் பார்த்து கொண்டிருந்தது. நான் மெதுவாக ஆனால் முழு நம்பிக்கையுடன் அறையின் மூலைக்குச் சென்றேன். இங்கே ஒரு கனமான மரக்கம்பு வைக்கப்பட்டிருந்தது. உடைந்த ஜன்னலை அதனால் தாங்கி வைத்திருந்தார்கள். நான் அதை எடுத்துக்கொண்டேன். அதன் எடை என் கையில் வந்ததும் எனக்கு ஒரு வினோதமான சக்தி உணர்வு ஏற்பட்டது. என் மாமியார் சோபாவில் போய் அமர்ந்ததும் அவர்களுக்கு ஏதோ வினோதமாக தோன்றியது. என் கணவர் என் பக்கம் பார்த்து என் கையில் கம்பை பார்த்ததும் அவருடைய முகம் வெள்ளையாகிவிட்டது. அவர் உரத்த குரலில் சொன்னார், "இது நீ என்ன செய்கிறாய் ஆபா? பைத்தியமாகிவிட்டாயா? கீழே வைத்துவிடு அதை." ஆனால் நான் அவருடைய ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. நான் நேராக சோபாவை நோக்கி நடந்தேன். அங்கே என் மாமியார் அமர்ந்திருந்தார். நான் இரு கைகளாலும் கம்பை உறுதியாக பிடித்தேன். அதை மேலே உயர்த்தி முழு பலத்துடன் மேசையின் மீது இடித்துவிட்டேன். அது சோபாவுக்கு நேர் முன்னால் வைக்கப்பட்டிருந்தது. கண்ணாடியால் ஆனதால் அது ஒரே நொடியில் நொறுங்கி சிதறியது. கண்ணாடி துண்டுகள் என் மாமியார் மீது பறந்து விழுந்தன. அவர்கள் பெரும் சத்தமாக அலறினார்கள். இரு கைகளாலும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முயன்றார்கள். வீட்டின் எல்லா உறுப்பினர்களும் பயத்தால் பின்னால் விலகினார்கள். என் மாமியாரின் முகம் முற்றிலும் வெள்ளையாகிவிட்டது. அவர்கள் தங்கள் மார்பை பிடித்து மூச்சு திணறலோடு இருந்தார்கள். ரஷ்மி அலறிக்கொண்டே என் மீது பாய்ந்து வந்தாள். என் கணவர் கோபத்தில் என் மீது கை ஓங்க ஓடி வந்தார். ஆனால் நான் உடனே ஒரு அடி பின்னால் விலகி கம்பை நேராக அவருடைய மார்பின் மீது குறிவைத்தேன். என் கண்களில் இருந்த அந்த குளிர்ச்சி காரணமாக அவருடைய உயர்த்திய கை அங்கேயே நின்றுவிட்டது. முழு வீட்டிலும் அமைதி பரவியது. நான் ஆழ்ந்த மூச்சு எடுத்து முழு பலத்துடன் தெளிவாக சொன்னேன், "இன்று உங்கள் முழு குடும்பத்தினருக்கு முன்பாக உங்களிடம் விவாகரத்து கேட்கிறேன். இந்த வீட்டில் என்னை முழு 3 ஆண்டுகளாக இலவச வேலைக்காரியாக வைத்திருந்தீர்கள். என்னை பயன்படுத்தினீர்கள். என் மானத்தை மீண்டும் மீண்டும் கிழித்தீர்கள். எனக்கு சம்பாதிக்கும் வழியையும் ஏற்படுத்திக் கொண்டீர்கள். நான் நேர்மையானவள் என்று நினைத்து என்னுடன் எதையும் செய்துவிடலாம் என்று நினைத்தீர்கள். ஆனால் இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது. விவாகரத்து காகிதங்களை நாளை அனுப்பிவிடுகிறேன். கையொப்பமிட்டு விடுங்கள். அம்மாஜி, உங்களுக்கு கைகூப்பி வணக்கம். என் கணவரே, குட்பாய். அண்ணி ரஷ்மி, உங்களுக்கும் குட்பாய். இன்றைக்கு பிறகு இந்த வீட்டுடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. இப்போது அம்மாஜி, உங்கள் உறவினர்களிடம் மதிப்பை உருவாக்கவும் பணம் சம்பாதிக்கவும் நீங்களே தையல் செய்து கொள்ளுங்கள். உணவையும் இனி நீங்களே உங்கள் கைகளால் சமைத்து சாப்பிடுங்கள். ஏனென்றால் நான் இனி இங்கே இருக்க மாட்டேன்." இவ்வளவு சொல்லிவிட்டு நான் கம்பை தரையில் எறிந்துவிட்டு நேராக என் அறைக்குச் சென்றேன். உள்ளே போய் கதவை மூடிக்கொண்டேன். வெளியே என் மாமியாரின் அலறல்களும் என் கணவரின் கதவை தட்டும் சத்தங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தன. நான் என் சூட்கேஸை எடுத்தேன். அதில் என்னுடையதும் அங்குஷ்னுடையதும் மிக அவசியமான ஆடைகளை மட்டும் வைத்தேன். பிறகு என் எல்லா ஆவணங்களையும் என் பட்டயத்தையும் அந்த கோப்பையையும் வைத்தேன். அதில் என் முக்கியமான காகிதங்கள் இருந்தன. அவற்றை நான் வெகு காலத்திற்கு முன்பே மறைத்து வைத்திருந்தேன். நான் அங்குஷை மடியில் தூக்கி அவனை உறுதியாக மார்போடு அணைத்து கொண்டேன். பிறகு கதவை திறந்தேன். முன்னால் அக்ஷய் நின்றிருந்தார். நான் அவரை பார்க்காமல் நேராக வெளியேறினேன். என் மாமியார் தரையில் அமர்ந்து உரக்க அழுது கொண்டிருந்தார். நான் இந்த வீட்டின் இரும்பு வாயிலை தாண்டி வெளியே வந்து ஒரு டாக்ஸியை நிறுத்தினேன். டாக்ஸி முன்னேறியதும் எனக்கு தோன்றியது, நான் இந்த நரகத்தை எப்போதும் விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இதைத்தான் நான் என் வீடு என்று நினைத்திருந்தேன். டாக்ஸியில் அமர்ந்து என் மகனை மார்போடு அணைத்து கொண்டேன். என் இதயம் மிக வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் பயத்தால் அல்ல, ஆழ்ந்த நிம்மதியால். அங்குஷ் எல்லாம் புரிந்து கொண்டது போல அமைதியாக என்னை பற்றி கொண்டு தூங்கிவிட்டான். என் பையில் இருந்த மொபைல் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருந்தது. நான் எடுத்து பார்த்தேன்.
திரையில் அக்ஷய், ரஷ்மியின் ஏராளமான அழைப்புகள் இருந்தன. தெரியவில்லை, எனக்கு வசைபாடுவதற்காக ஃபோன் செய்கிறார்களா அல்லது தங்கள் அழிவுக்காக அழுவதற்காகவா. என் உதடுகளில் லேசான புன்னகை தோன்றியது. நான் போனே ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டேன். இருண்ட திரை எனக்கு அப்படி தோன்றியது. என் கடந்த கால இருண்ட நாட்களுக்கு எப்போதும் ஒரு முழு நிறுத்தம் போட்டுவிட்டது போல. நான் சிம் கார்டை எடுத்து அதன் 2 துண்டுகளாக பிரித்து டாக்ஸியின் ஜன்னல் வழியாக வெளியே சாலையில் எறிந்துவிட்டேன். இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது. நான் அக்ஷயையும் அவருடைய குடும்பத்தையும் எப்போதும் உறவை துண்டித்துவிட்டேன். டாக்ஸி டிரைவர் கண்ணாடி வழியாக என்னை பார்த்து மிக அமைதியான தொனியில் கேட்டார், மேடம், எங்கே போக வேண்டும்? இவ்வளவு சாமானுடன் எங்காவது கிராமத்துக்கு போகிறீர்களா? நான் புன்னகைத்து சொன்னேன், இல்லை அண்ணா, நேராக ஏர்போர்ட்டுக்கு போங்கள். நான் டெல்லியிலிருந்து மிக தொலைவுக்கு போகிறேன். ஏர்போர்ட் வந்ததும் நான் நேராக லாஸ்ட் மினிட் டிக்கெட் கவுண்டருக்கு சென்றேன். என் அதிர்ஷ்டம் நன்றாக இருந்தது. 2 மணி நேரத்துக்கு பிறகு மும்பை செல்லும் விமானத்தில் எல்லா இருக்கைகளும் காலியாக இருந்தன. நான் என் பர்சின் ரகசிய பையிலிருந்து ஏடிஎம் கார்டை எடுத்து பேமெண்ட் செய்தேன். அந்த பணம்தான் திருமணத்திற்கு முன்பே என் கணக்கில் இருந்த பணம். அது மிக அதிகமாக இல்லை, ஆனால் எனக்கும் என் மகனுக்கும் சில காலம் சுதந்திரமாக வாழ போதுமானதாக இருந்தது. கையில் விமான டிக்கெட் வந்ததும் எனக்கு தோன்றியது, நான் கூண்டிலிருந்து வெளிவந்து திறந்த வானத்தில் பறக்கும் ஒரு பறவை போல. விமானம் பறந்தது. எங்களை இந்த மூச்சு திணறல் வாழ்க்கையிலிருந்து மிக தொலைவுக்கு கொண்டு சென்றது. 2.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு நான் மும்பை ஏர்போர்ட்டில் இறங்கியதும் ஒரு காற்று அலையை என்னை தொட்டது. இந்த காற்றில் ஒரு நிம்மதி இருந்தது. நான் டாக்ஸி எடுத்து நகரின் நடுப்பகுதிக்கு சென்றேன். பிறகு ஒரு பழைய நண்பரின் பிரபலமான அழகான ஹோம் ஸ்டேயில் அறை எடுத்தேன். இங்கே எந்த சத்தமும் இல்லை, எந்த வசைபாடும் இல்லை. வெறும் காற்றின் சலசலப்பும் பறவைகளின் சத்தமும் மட்டும் இருந்தன. நான் என் மகனை படுக்கையில் படுக்க வைத்தேன். அவன் பக்கவாட்டில் திரும்பி ஆறுதலாக தூங்கிவிட்டான். நான் பால்கனியில் சென்றேன். ரெயிலிங் மீது சாய்ந்து நீண்ட மூச்சு எடுத்தேன். இத்தனை நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த கண்ணீர் தானாகவே வழிந்தோடியது. ஆனால் இவை அவமானத்தின் கண்ணீர்கள் அல்ல. அந்த அழிந்த உறவிலிருந்து விடுதலை கிடைத்த மகிழ்ச்சியின் கண்ணீர்கள். இப்போது நான் அதிகாலையில் எழுந்து வீட்டு வேலை செய்ய வேண்டியதில்லை. உணவு சமைக்க வேண்டியதில்லை. இரவுகளில் விழித்திருந்து தையல் செய்ய வேண்டியதில்லை. மாமியார், அண்ணி, நங்கை ஆகியோரின் கிண்டல்களையும் அவமானங்களையும் தாங்க வேண்டியதில்லை. நான் இப்போது வெறும் ஆபா, ஒரு சுதந்திரமான தாய். என்னுடையதும் என் மகனுடையதும் வாழ்க்கையை என் விருப்பப்படி வாழ்வேன். இந்த நகரத்தில் நான் என் ஆத்மாவின் எல்லா காயங்களையும் ஆற்ற அனுமதிப்பேன். நான் பால்கனியில் அமர்ந்து சூடான தேநீர் குடித்து கொண்டிருந்தேன். அங்கே என் மாமியார் வீட்டில் உண்மையில் பெரும் புயல் அடித்து கொண்டிருந்தது. என் மாமியார் வீட்டு அண்டை வீட்டாரும் சில நண்பர்களும் அங்கேயுள்ள நிலைமையை பற்றி எனக்கு தகவல் அளித்து கொண்டிருந்தார்கள். நான் போன பிறகு என் மாமியார் முழு மொஹல்லாவிலும் கேலிக்குரியவராகிவிட்டார். ஏனென்றால் எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது, நான் வீட்டை விட்டுவிட்டு போய்விட்டேன் என்று. என் மாமியாரின் இரத்த அழுத்தம் அவ்வளவு உயர்ந்தது. அவர்கள் படுக்கையை பிடிக்க வேண்டியதாயிற்று. அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது, இலவச வேலைக்காரி போய்விட்டால் என்ன ஆகும் என்று. அழுக்கு ஆடைகளின் குவியல் உருவானது. அவற்றை துவைக்க யாரும் இல்லை. சிங்கில் பாத்திரங்கள் நிறைந்தன. அவற்றிலிருந்து புளிப்பு வாசனை வரத் தொடங்கியது. பல நாட்கள் அந்த வீட்டில் சரியான உணவு சமைக்கப்படவில்லை. எல்லாரும் வெளியிலிருந்து உணவு ஆர்டர் செய்ய வேண்டியதாயிற்று. அதனால் அக்ஷயின் பழைய வயிற்று வலி மீண்டும் தொடங்கியது. என் அண்ணி எழுந்தவுடன் படுக்கையிலேயே காலை உணவு கிடைக்கும் பழக்கம் இருந்தவள் இப்போது தன் கணவருடன் வேலைக்காரியை வைக்க வேண்டும் என்று சண்டை போடத் தொடங்கினாள். அண்டை வீட்டாருக்கு ஏற்கனவே என் மாமியாரின் ஆணவ நடத்தையிலிருந்து வெறுப்பு இருந்தது. இப்போது அவர்களுக்கு மகிழ்ச்சி அடைய முழு வாய்ப்பு கிடைத்தது. எல்லா இடங்களிலும் ஒரே பேச்சு, நேர்மையான அமைதியான மருமகளை எவ்வளவு துன்புறுத்தினார்கள் என்று. அவள் வீட்டை விட்டு போய்விட்டாள். அக்ஷயின் அலுவலகத்திற்குச் செல்வதும் கடினமாகிவிட்டது. அவருடைய மொஹல்லாவில் வசிக்கும் சில நண்பர்கள் அலுவலகத்தில் அவருடன் வேலை செய்பவர்கள். அவர்கள் அலுவலகத்தில் எல்லாருக்கும் சொல்லிவிட்டார்கள், அக்ஷயின் மனைவி அவரை விட்டுவிட்டு போய்விட்டாள். ஏனென்றால் அந்த வீட்டில் அவளுக்கு எந்த மதிப்பும் இல்லை. அவர் உள்ளுக்குள்ளே மிக மோசமாக அவமானப்பட்டு உணர்ந்தார். என்னை தேடும் முயற்சியும் நிறைய செய்தார். ஆனால் தோல்வியடைந்தார். நான் என் எண்ணை மாற்றிக்கொண்டேன். என் பெற்றோருடனும் நெருங்கிய நண்பர்களுடனும் மட்டுமே தொடர்பில் இருந்தேன். ஆனால் உண்மை அதிக நாட்கள் மறைந்திருக்காது.
இறுதியில் அக்ஷய் ஒரு தொலைதூர உறவினரிடமிருந்து என் எண்ணை கண்டுபிடித்தார். அதே உறவினருக்கு நான் தவறுதலாக நலன் விசாரிக்க மெசேஜ் அனுப்பியிருந்தேன். ஒரு வாரம் கழித்து என் புதிய போனின் மணி ஒலித்தது. திரையில் அன்னோன் நம்பர் பார்த்ததும் உடனே புரிந்து கொண்டேன் யார் என்று. நான் அழைப்பை எடுத்தேன். அங்கேயிருந்து அக்ஷயின் கோபமான குரல் வந்தது. அறை முழுவதும் இருந்த அமைதியை அழித்துவிட்டது. மிகவும் தந்திரமாக நடிக்கிறாய் ஆபா. இவ்வளவு பெரிய தமாஷா செய்து ஓடிவிட்டாய். இப்போது ஆறுதலாக விடுமுறை எடுத்து கொண்டிருக்கிறாய். இங்கே வீட்டில் என்ன நிலைமை என்று தெரியுமா? உடனே திரும்பி வா. எல்லாருக்கும் முன்பாக என் அம்மாவின் கால்களில் தலை வைத்து மரியாதையுடன் மன்னிப்பு கேள். இந்த முறை சரியாக வீட்டை பார்த்து கொண்டால் உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று யோசிக்கிறேன். இல்லையென்றால் இந்த வீட்டில் உனக்கு ஒரு பைசாவும் கிடைக்காது. உன்னையும் உன் மகனையும் சாலையில் விட்டுவிடுவேன். அக்ஷயின் குரலில் அதே பழைய ஆணவமும் ஆணையிடும் தொனியும் இருந்தது. இன்னும் அவருக்கு தோன்றுகிறது, நான் அதே பயந்த அமைதியான ஆபாதான். அவருடைய மிரட்டல்களால் நடுங்கும் பெண். ஆனால் அவர் தவறு. அந்த பொறுத்து கொள்ளும் பெண் அந்த உடைந்த மேசையுடன் சேர்ந்து முடிந்துவிட்டாள். நான் போனை காதில் வைத்திருந்தேன். ஜன்னலுக்கு வெளியே பசுமையான மரங்கள் தெரிந்தன. அவர் கத்தி கத்தி சோர்ந்து சில நிமிடம் மூச்சுவிட நின்றபோது நான் மிக மெதுவாக சொன்னேன். என் குரலில் எந்த கோபமும் இல்லை. சொல்லிவிட்டீர்களா? முடிந்துவிட்டதா? உங்கள் இமெயிலை பாருங்கள். நான் உங்களுக்கு விவாகரத்து காகிதங்களை அனுப்பிவிட்டேன். அவற்றில் கையொப்பமிட்டு நான் கொடுத்த முகவரிக்கு அனுப்பிவிடுங்கள். இந்த நாடகத்தை நிறுத்துங்கள். அங்கே சில நிமிடம் முழு அமைதி நிலவியது. பிறகு அக்ஷய் சிரித்துவிட்டு சொன்னார், விவாகரத்து? உனக்கு தோன்றுகிறதா இது அவ்வளவு எளிதா? வீட்டை நீயே விட்டுவிட்டு போய்விட்டாய். அப்படியானால் உன் மகனையும் நீயே வளர்த்துக்கொள். இந்த வீடு என் பெற்றோருடையது. இங்கிருந்து உனக்கு ஒரு பைசாவும் கிடைக்காது. எல்லா பணமும் என்னிடம்தான். உன் போன்ற அலைந்து திரியும் பெண்ணுக்கு நான் ஒரு ரூபாயும் கொடுக்க மாட்டேன். அங்குஷின் செலவுக்காகவும் எதுவும் கிடைக்காது. நீதிமன்றத்தில் சந்திக்கலாம். பார்ப்போம் நீதிபதி உன்னை எப்படி வெறும் கையோடு வெளியே அனுப்புகிறார் என்று. நான் உரக்க சிரித்தேன். என் சிரிப்பில் நிம்மதி இருந்தது. இன்னும் அவருக்கு தன் தந்திரத்தின் மீது பெரும் நம்பிக்கை. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன தோன்றியது? நான் 3 ஆண்டுகள் அந்த வீட்டில் வெறும் முட்டாள் வேலைக்காரியாக இருந்தேனா? வெறும் தையல் செய்வதும் வீட்டு வேலை செய்வதும் மட்டும் தெரிந்தவளா? ஆப் என்று நினைக்கிறாயா என்னை? ஒரு படித்த பெண் சமையலறையை கவனிக்க முடியும் என்றால் அவள் உலகத்தையும் எதிர்கொள்ள தெரியும். நான் உனக்கு இமெயில் அனுப்பியிருக்கிறேன். அதை திறந்து வங்கியின் எல்லா விவரங்களையும் கவனமாக பார். தொலைபேசியில் எனக்கு கீபோர்டின் சத்தம் கேட்டது. சில நொடிகளுக்கு பிறகு அவனுடைய மூச்சு வேகமாக ஆனது. நான் சொன்னேன், நான் தையல் மட்டும் செய்யவில்லை. திருமணத்துக்கு முன்பே என்னிடம் லேப்டாப் இருந்தது என்பது உனக்கு தெரியும். அதை என் பெற்றோர் வீட்டிலிருந்து உன் வீட்டிற்கு கொண்டு வந்தேன். சில சமயங்களில் ஆன்லைனில் வேலை செய்து கொஞ்சம் பணமும் சம்பாதித்து கொண்டிருந்தேன். உன் வீட்டில் நான் மிகுந்த உழைப்பு செய்தேன் என்றாலும் அந்த உழைப்புக்கு ஒரு ரூபாய் கூட எனக்கு கிடைக்கவில்லை. நீயும் உன் அம்மாவும் என் மீதும் என் மகனின் மீதும் எதையும் செலவழிக்கவில்லை. நான் அவ்வளவு புத்திசாலி. எந்த வேலையையும் என் மனதில் வைத்து செய்துவிடுவேன். வீட்டிலேயே உட்கார்ந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய பல ஆன்லைன் வேலைகளை பற்றி நான் அறிந்திருந்தேன். மாதத்திற்கு ஒரு 2 முறை ரகசியமாக என் லேப்டாப்பை திறந்து கொஞ்சம் வேலை செய்து கொண்டிருந்தேன். அதனால் என் கணக்கில் கொஞ்சம் பணம் வந்து சேரும். அதை கொண்டு என் தேவைகளையும் என் மகனின் தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டேன். ஏனென்றால் நீயோ உன் அம்மாவோ என் தேவைகளையும் என் மகனின் தேவைகளையும் கவனித்ததே இல்லை. பெண் பலவீனமானவள் என்று நினைக்கிறாயா? அமைதியாக சசுர குடும்பத்தின் அடக்குமுறைகளை தாங்கிக் கொண்டிருக்கும் பெண்தான் பலவீனமானவள். ஆனால் நான் பலவீனமானவள் அல்ல. உன் குடும்பத்துடன் எல்லா வகையிலும் ஒத்துப்போக முயற்சித்தேன். ஆனால் உங்களுக்கு அங்குத்தாப் வேலைக்காரி மாதிரி பெண் வேண்டும். படித்த பெண் கிடைத்துவிட்டதால் நீங்களும் உன் வீட்டாரும் உங்களுக்கு வேண்டியபடி என்னை நடத்தலாம், நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தீர்கள். அக்ஷய் சொன்னான், உனக்கு என்ன தைரியம் என்னிடம் இப்படி பேச? நான் சொன்னேன், போதும், உங்களை பொறுத்து கொண்டேன். எப்போதாவது என் குரலை உயர்த்த வேண்டும். வாழ்நாள் முழுவதும் முட்டாளாகவே இருப்பேன் என்று நினைக்கிறாயா? என் விருப்பத்தின்படி உன் வீட்டை விட்டு வந்துவிட்டால் என் மகன் உனக்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கிறாயா? நான் என் பக்கத்திலிருந்து உன் மீது உரிமை கோரினால் நீ யாருக்கும் முகத்தை காட்ட முடியாதவனாக ஆவாய். நான் அப்படி செய்ய வேண்டாம் என்று விரும்பினால் எனக்கு 8 லட்சம் ரூபாய் வேண்டும்.
இதுவரை என் சம்பாத்தியம் உன் அம்மா என்னைக் கொண்டு தையல் செய்ய வைத்து என் வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூலித்த பணம். இந்த 3 வருடங்களில் உன் வீட்டில் வேலைக்காரியாக செய்த உழைப்பு, அதற்கான காகிதத்தில் கையெழுத்திட்டு பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்துவிட்டால் நான் அமைதியாக இருப்பேன். இல்லையென்றால் ஏதாவது தந்திரம் செய்ய முயன்றால் நான் நீதிமன்றம் வரை செல்ல முடியும். உன்னைவிட எனக்கு அதிக புத்தி இருக்கிறது என்பது உனக்கு தெரியும். உன்னை அவமதிக்க எந்த குறையும் விடமாட்டேன். உன் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையும் உன் குடும்பத்தின் பொய்யான மரியாதையும் ஒரு கணத்தில் முடிந்துவிடும். தொலைபேசியில் மீண்டும் அமைதி நிலவியது. வீட்டு விஷயம் வெளியே தெரிந்தால் வேலை மட்டுமல்ல, அவனுடைய எல்லா மரியாதையும் போய்விடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். நான் கடைசியாக சொன்னேன், உனக்கு நாளை காலை வரை நேரம் இருக்கிறது. பணத்தை என் கணக்கில் டிரான்ஸ்ஃபர் செய்துவிட்டு விவாகரத்து காகிதங்களை போஸ்ட் மூலம் அனுப்பிவிடு, என்னை சோதிக்காதே. இவ்வளவு சொல்லிவிட்டு நான் காலை துண்டித்து விட்டேன். மும்பையின் சாய்ந்த சூரிய ஒளி அறையில் பரவிக் கொண்டிருந்தது. அதனுடன் என் முகத்திலும் ஒரு புதிய ஒளி வந்தது. நான் என் மிகப்பெரிய சூதாட்டத்தை விளையாடியிருந்தேன். அந்த கோழை மனிதன் தோற்றுவிடுவான் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. இப்போது என் வாழ்க்கையும் என் மகனின் வாழ்க்கையும் என் சொந்த கைகளில் இருந்தது. நான் நினைத்தபடியே நடந்தது. அக்ஷய் போனின்ற கோழை, தன் பொய்யான மரியாதையை காப்பாற்ற விரும்பும் மனிதன் எப்போதும் தன்னை அவமானத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வான். அடுத்த நாள் காலை சரியாக 9 மணிக்கு என் போனில் வங்கியிலிருந்து மெசேஜ் வந்தது. முழு 8 லட்சம் ரூபாயும் என் கணக்கில் டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டது. சில வாரங்களுக்கு பிறகு என் வழக்கறிஞர் மூலம் அக்ஷய் எனக்கு விவாகரத்து கொடுக்க ஒப்புக்கொண்டான். விவாகரத்து காகிதங்களில் கையெழுத்திட்டான். அங்குஷின் வளர்ப்புக்காக ஒவ்வொரு மாதமும் பணம் கொடுக்கவும் ஒப்புக்கொண்டான். நீதிமன்றத்தில் வழக்கு அனுமதிக்கப்பட்டது. முழு நடவடிக்கையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிந்தது. சுமார் 1 மாதத்திற்கு பிறகு அக்ஷயுடனான என் திருமண உறவு நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்புடன் எப்போதும் முடிந்துவிட்டது. விவாகரத்து நகலை என் கையில் வாங்கிய போது 3 வருடங்களாக மார்பில் வைத்திருந்த கனமான கல் இறுதியாக அகன்றுவிட்டது போல் உணர்ந்தேன். அந்த நாட்களில் நான் பெரும்பாலான நேரத்தை என் மகனுடன் செலவிட்டேன். அவனை நடக்க அழைத்துச் சென்றேன். சுதந்திரமாக புதிய காற்றை சுவாசித்தேன். நீண்ட காலத்திற்கு பிறகு எனக்கும் என் மகனுக்கும் ஷாப்பிங் செய்தேன். நான் மாலில் இருந்தபோது அவந்திகாவை சந்தித்தேன். அவள் டெல்லியைச் சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர். மும்பை சுற்றுலாவுக்கு வந்திருந்தாள். சில சந்திப்புகளுக்கு பிறகு அவள் என் கண்களில் மறைந்திருந்த வலியை அடையாளம் கண்டுகொண்டாள். நான் அவளிடம் என் முழு கதையையும் சொன்னேன். அவந்திகா என்னை தீர்ப்பு கூறவில்லை. எல்லாரையும் மன்னித்துவிடு என்று ஒருபோதும் சொல்லவில்லை. அவள் என் கையை பிடித்து மிகுந்த அன்போடு சொன்னாள், ஆபா, அந்த நரகத்திலிருந்து வெளியேறி உன் மகனின் வாழ்க்கையை காப்பாற்றியது நீ முற்றிலும் சரியாக செய்தது. இப்போது சமையலறைக்குள் மட்டும் தன்னை அடைத்து கொண்டிருந்த அந்த பெண்ணை உள்ளே இருந்து வெளியே கொண்டு வா. வெளியுலகம் மிக பெரியது. உனக்குள் திறமை இருக்கிறது, புரிதல் இருக்கிறது. நீ உனக்காக ஒரு புதிய அழகான வாழ்க்கையை உருவாக்க முடியும். அவந்திகாவின் வார்த்தைகளை கேட்டதும் என் உள்ளே மிஞ்சியிருந்த எல்லா சோர்வும் வருத்தமும் கழுவி போனது போல் உணர்ந்தேன். எனக்கு புரிந்தது, நான் தோற்கவில்லை. என் மிகப்பெரிய பலவீனத்தின் மீது நான் வெற்றி பெற்றிருந்தேன். மும்பையில் 1 மாதம் கழித்த பிறகு நான் என் பொருட்களை பொதி செய்தேன். என் மகனின் பங்காக கிடைத்த பணம் எனக்கு வாழ்வதற்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் நான் எப்போதும் இப்படி வெறுமையாக உட்கார்ந்து வாழ்க்கையை கழிக்க விரும்பவில்லை. எனக்கு வேலை வேண்டும். நான் மீண்டும் என்னை நிரூபிக்கக்கூடிய சூழல் வேண்டும். டெல்லி நகரம், அங்கே நான் உடைந்தேன். இப்போது அங்கேயே சென்று மீண்டும் என்னை நிலைநிறுத்த வேண்டும். நான் அங்குஷை மடியில் தூக்கினேன். சூட்கேஸை பிடித்துக்கொண்டு புதிய தன்னம்பிக்கையுடன் என் புதிய வாழ்க்கையை வாழ விமான நிலையத்தை நோக்கி நடந்தேன். டெல்லி விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்ததும் என் மிகச்சிறந்த நண்பி ஜான்வியை கை அசைத்து கொண்டிருப்பதை பார்த்தேன். ஜான்வி என் கல்லூரி நண்பி. ஒரு வலிமையான, தன் கால்களில் நின்று வாழும் பெண். அவள் என் திருமணம் அக்ஷயுடன் விரைவில் நடக்கும் முடிவை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. அவளுடன் அவளுடைய காதலனும் இருந்தான். நான் மீண்டும் டெல்லிக்கு வருகிறேன் என்று தெரிந்ததும் இருவரும் என்னை வரவேற்க வந்திருந்தார்கள். என்னை அங்குஷுடன் பார்த்ததும் ஜான்வி ஓடி வந்து எங்களை இருவரையும் கட்டிப்பிடித்தாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. அவள் சொன்னாள், நீ எவ்வளவு பலவீனமாகிவிட்டாய் ஆபா. ஆனால் உன் கண்களில் இப்போதும் முன்பை விட அதிக ஒளி இருக்கிறது. இப்போது நீ என்னிடம் இருப்பாய். யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நானும் அகிலும் உன்னுடன் இருக்கிறோம்.
உங்கள் இருவரின் முழு கவனிப்பையும் நாங்கள் செய்வோம். அகில் சிரித்துக்கொண்டே முன்னே வந்து கனமான சூட்கேஸை தூக்கினான். ஆம் ஆப்பா, எங்கள் வீடு சிறியதாக இருந்தாலும் உனக்கு எப்போதும் திறந்திருக்கும். நீ முழுமையாக சரிவர அமையும் வரை இங்கேயே இரு என்றான். நான் இரு நண்பர்களுக்கும் நன்றி சொன்னேன். அவர்களுடைய கார் எங்களை ஒரு சிறிய ஆனால் சுத்தமான அபார்ட்மெண்ட்டுக்கு அழைத்துச் சென்றது. ஜான்வி ஏற்கனவே எனக்காக ஒரு ஏர் கண்டிஷனர் அறையை தயார் செய்திருந்தாள். என் மகனுக்காக ஏராளமான பொம்மைகளையும் தேவையான பொருட்களையும் முன்பே வாங்கி வைத்திருந்தாள். ஜான்வி மற்றும் அகிலின் அன்பையும் நேர்மையையும் பார்த்ததும் இந்த பெரிய நகரத்தில் நான் தனியாக இல்லை என்று முதல் முறையாக உணர்ந்தேன். மீண்டும் புதிய தொடக்கத்திற்கு ஒரு வலிமையான ஆதரவு கிடைத்தது போல் தோன்றியது. ஒரு தனித்தாய் தன் குழந்தையை வளர்ப்பது எளிதல்ல. அங்குஷ் இப்போது நடக்க கற்றுக்கொண்டிருந்தான். அவன் மிகவும் குறும்புக்காரன். எப்போதும் என்னையே ஒட்டிக் கொண்டிருப்பான். நான் தினமும் அதிகாலையில் எழுந்து அவனுக்கு சாப்பாடு சமைப்பேன். ஜான்வியின் வீட்டு சுத்தத்தில் உதவி செய்வேன். அங்குஷ் தூங்கும்போதோ அல்லது பொம்மைகளில் மும்முரமாக இருக்கும்போதோ நான் லேப்டாப்பை திறந்து வேலை தேடத் தொடங்குவேன். திருமணத்துக்கு முன் நான் ஒரு ஆன்லைன் பத்திரிகையில் எடிட்டராக இருந்தேன். எழுதும் அனுபவமும் என்னுடன் இருந்தது. நான் ஆன்லைன் வேலை தொடர்பான பல குழுக்களில் சேர்ந்திருந்தேன். என் ப்ரொஃபைலை நன்றாக உருவாக்கியிருந்தேன். ஒன்றன் பின் ஒன்றாக விண்ணப்பங்களை அனுப்பத் தொடங்கினேன். என் உழைப்பின் பலன் விரைவில் கிடைத்தது. அடுத்த நாளே ஒரு அழகு சாதன பிராண்டிற்காக பிராண்ட் டயலாக் எழுதும் ப்ராஜெக்ட் கிடைத்தது. அன்று இரவு அங்குஷ் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். நான் என் மேசையில் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். மஞ்சள் விளக்கு என் கைகளின் மீது விழுந்தது. என் விரல்கள் வேகமாக கீபோர்டில் ஓடின. வார்த்தைகள் தானாகவே வெளிவந்தன. அந்த வார்த்தைகளில் வாடிக்கையாளரின் சிந்தனையை பற்றிய அதே புரிதல் இருந்தது. வாழ்க்கையின் இத்தனை ஏற்ற இறக்கங்களுக்குப் பிறகு நான் கற்றுக்கொண்ட புரிதல். அடுத்த நாள் காலை நான் என் பிராண்ட் டயலாகை அனுப்பினேன். வெறும் 2 மணி நேரத்திற்கு பிறகு அவர்களுடைய பதில் வந்தது. அவர்கள் என் உழைப்பை பாராட்டினார்கள். என் வேலை அவர்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்தது என்றார்கள். விரைவில் பணமும் அனுப்பிவிட்டார்கள். முதல் ப்ராஜெக்டின் 10,000 ரூபாய் பெரிய தொகை இல்லை என்றாலும் அது என் சொந்த உழைப்பின் சம்பாத்தியம். எனக்கு ஒரு பொக்கிஷத்தை விட குறைவானதல்ல. அன்றே எனக்கு நம்பிக்கை வந்தது. என் திறமை இன்றும் என்னுடன் இருக்கிறது. நான் என் மகனுக்கு மரியாதையான வாழ்க்கையை தர முடியும். ஆனால் என் வாழ்க்கையில் அமைதி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. ஒரு புதிய புயல் மீண்டும் வந்து முன் நின்றது. இந்த முறை அதற்கு காரணம் என் மாமியாரின் பேராசையும் வெறுப்பும். ஒரு பழைய அறிமுகமானவரிடமிருந்து அவளுக்கு தெரிந்தது. நான் அங்குஷுடன் மார்க்கெட்டில் கடந்து செல்வதை பார்த்திருக்கிறார்கள். நான் டெல்லிக்கு திரும்பிவிட்டேன் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். சேமிப்பு கணக்கின் பாதிப்பணம் கையை விட்டு போன கோபம் இன்னும் அவள் உள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. அதனால் நேரடியாக என் பெற்றோர் வீட்டிற்குச் சென்று ஆர்ப்பாட்டம் செய்ய முடிவு செய்தாள். என் அம்மா அப்பா ஒரு பழைய சாதாரண வீட்டில் வசித்து வந்தார்கள். என் அப்பா ஓய்வு பெற்ற அதிகாரி. முழு தெருவிலும் அவருக்கு மிகுந்த மரியாதை இருந்தது. அதே நீளத்தில் நான் அவர்களிடம் என் பிரச்சினைகளை பற்றி எப்போதும் எதுவும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் எனக்காக கவலைப்பட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அதனால்தான் அக்ஷயின் அம்மா திடீரென்று அங்கு வந்தது அவர்களுக்கு ஒரு புயலை விட குறைவானது அல்ல. ஒரு காலை அப்பா வெளியே செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். அம்மா சமையலறையில் காலை உணவு தயாரித்து கொண்டிருந்தாள். அப்போது அக்ஷயின் அம்மா ரஷ்மியை அழைத்து கொண்டு கோபத்துடன் நேரடியாக முற்றத்திற்குள் நுழைந்தாள். வந்தவுடனே உரத்த குரலில் கத்தினாள். வெளியே வாங்க. உங்களுடைய செல்லப்பெண் என்ன செய்திருக்கிறாள் என்று பாருங்கள். அவள் தன் வீட்டை கெடுத்துவிட்டாள். என் மகனிடமிருந்து விவாகரத்து வாங்கிவிட்டாள். என் பேரனையும் கூட்டிக் கொண்டு ஏதோ ஒரு வழி தவறிய இளைஞனுடன் ஓடிவிட்டாள். வீட்டிலிருந்து நகைகளையும் பணத்தையும் கூட திருடி சென்றிருக்கிறாள். அவளை அழைத்து எங்கள் பணத்தையும் நகைகளையும் திருப்பிக் கொடுக்க சொல்லுங்கள். இல்லையென்றால் இங்கேயே நின்று கொண்டு முழுச்சேரியிலும் நீங்கள் எவ்வளவு பெரிய பொய்யர்கள், நாடகக்காரர்கள் என்று சொல்லிவிடுவேன். அப்பா இதை கேட்டு உடனே அதிர்ந்து போனார். அவரது கையிலிருந்து தண்ணீர் குழாய் கீழே விழுந்தது. அவர் வெளியே வந்து கோபத்துடன் சொன்னார். கொஞ்சம் மரியாதையுடன் பேசுங்கள். என் மகள் சிறுவயதிலிருந்தே மிகவும் நேர்மையானவள், நல்லவள். அவள் இப்படி ஒருபோதும் செய்ய மாட்டாள். அவள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை போடாதீர்கள். இதை கேட்டதும் அக்ஷயின் அம்மா மேலும் கோபமடைந்து சொன்னாள். பொய்யான குற்றச்சாட்டுகளா? அவள்தான் என் மகனை வசப்படுத்தி பணம் பரிமாற்றம் செய்ய வைத்தாள்.
பிறகு எங்கள் வீட்டிலிருந்தும் திருடி ஓடிவிட்டாள். எப்படிப்பட்ட பெற்றோரோ அப்படிப்பட்ட மகள். நீங்களும் அவளுடன் சேர்ந்து அவளுடைய விளையாட்டில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். ஏமாற்றுக்காரர்களின் குடும்பம் இது. அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என் அப்பாவின் இதயத்தில் காயத்தை ஏற்படுத்தின. அப்பாவுக்கு ஏற்கனவே உயர் இரத்த அழுத்த நோய் இருந்தது. தன் மகள் மற்றும் முழு குடும்பத்தை பற்றிய இவ்வளவு கேவலமான பேச்சுக்களை கேட்டு அவரது கோபம் மேலும் அதிகரித்தது. அவரது முகம் முழுவதும் சிவந்து போனது. அவர் வாசலை நோக்கி விரலை காட்டி சொன்னார், என் வீட்டிலிருந்து இப்போதே வெளியேறுங்கள். ஆனால் அவரது பேச்சு முடிவதற்கு முன்பே திடீரென்று அவரது கை கீழே விழுந்தது. அவர் தன் மார்பை இறுக பிடித்து கொண்டார். அவரது கண்கள் பின்னால் சுழன்றன. அவர் நேராக தரையில் விழுந்தார். அம்மா சமையலறையிலிருந்து கதறிக்கொண்டு ஓடி வந்து அப்பாவின் உடலை அணைத்து கொண்டு உரக்க அழுதாள். ரஷ்மியும் அக்ஷயின் அம்மாவும் தங்கள் காரணத்தால் இப்படி ஆகிவிட்டதை பார்த்ததும் இருவரும் ஓடி ஓடி போய்விட்டார்கள். அப்போது என் மொபைல் அடித்தது. திரையில் அம்மாவின் பெயரை பார்த்ததும் என் இதயம் பயத்தால் துடித்தது. நான் அழைப்பை எடுத்தவுடனே அம்மாவின் அழுகுரல் கேட்டு என் கால்களுக்கு கீழிருந்து தரை மறைந்து விட்டது போல தோன்றியது. அம்மா சொன்னாள், மகள், இன்று உன் அப்பா மருத்துவமனையில் இருக்கிறார். நீ அங்கேயே வா. அவருக்கு மூளைக்கசிவு ஏற்பட்டுவிட்டது. மருத்துவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மிகுந்த பயம். இதை கேட்டதும் என் சுயநினைவே போய்விட்டது போல இருந்தது. நான் உடனே ஜான்விடம் அங்குஷை கவனித்துக் கொள்ளச் சொன்னேன். என் பர்ஸை எடுத்துக்கொண்டு ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் மருத்துவமனைக்கு புறப்பட்டேன். வழியெல்லாம் என்னை நானே திட்டிக் கொண்டேன். கேஷ், நான் முன்பே அம்மா அப்பாவிடம் எல்லா உண்மையையும் சொல்லியிருந்தால் அவர்கள் என் வீட்டிற்கு வருவதற்கு வாய்ப்பே கிடைத்திருக்காது. நான் ஓடி ஓடி மருத்துவமனையின் அவசர பிரிவுக்கு வெளியே வந்தேன். அம்மா ஒரு நாற்காலியில் தலையை தாழ்த்தி அமர்ந்திருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் என்னை அணைத்து கொண்டு பெரிதாக அழுதாள். மகள், உன் மாமியார் மிகவும் கெட்ட பெண். அவர்கள் உன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை போட்டார்கள். நம்முடைய முழு குடும்பத்தையும் திட்டினார்கள். உன் அப்பா இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நானும் அம்மாவின் கழுத்தை அணைத்து கொண்டு நின்றேன். என் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தோடியது. நான் பற்களை இறுக கடித்தேன். கோபத்தால் என் இரத்தம் கொதித்தது. நான் உறுதி செய்தேன், அந்த மக்களிடமிருந்து இந்த காரியத்திற்கு நிச்சயம் பழி வாங்குவேன். அப்போது மருத்துவர் வெளியே வந்து சொன்னார், என் அப்பாவின் நிலை மிகவும் ஆபத்தானது. அவரது சிகிச்சை செலவும் ஆயிரக்கணக்கில் இருக்கும். நர்ஸ் என் கையில் பணம் செலுத்துவதற்கான ரசீதை கொடுத்தாள். அதில் எழுதப்பட்டிருந்த தொகையை பார்த்ததும் என் கைகள் நடுங்கத் தொடங்கின. அக்ஷயிடமிருந்து கிடைத்த பணத்திலிருந்து வழக்கறிஞர் கட்டணம் மற்றும் வாழ்க்கை செலவை கழித்த பிறகு என்னிடம் பாதி பணம் மட்டுமே மிஞ்சியிருந்தது. இதுவும் அதிக நாட்கள் நீடிக்காது என்பது எனக்கு தெரியும். பணம் தீர்ந்துவிட்டால் என் அப்பாவுக்கு என்ன ஆகும்? நான் ஐசியூவின் கண்ணாடி வழியாக உள்ளே பார்த்தேன். என் அப்பா மயக்கத்தில் கிடந்தார். அவரது முழு உடலிலும் இயந்திரங்களின் கம்பிகள் இணைக்கப்பட்டிருந்தன. அவரது மூச்சு இயந்திரத்தின் உதவியுடன் சென்று கொண்டிருந்தது. எனக்கு எப்போதும் சுயமரியாதையுடன் கண்ணியத்துடன் வாழ கற்றுக்கொட்டு அந்த மனிதன் இன்று உயிருக்கும் மரணத்துக்கும் இடையே போராடிக் கொண்டிருந்தார். நான் என் கண்ணீரை துடைத்து கொண்டேன். அழுவதால் எதுவும் மாறாது. எனக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும். நான் என்னிடமே சொன்னேன். இப்போது நான் வலிமையாக இருக்க வேண்டும். என் அம்மா அப்பாவுக்கும் என் மகனுக்கும் கேடயமாக நிற்க வேண்டும். அடுத்த சில நாட்கள் என் வாழ்க்கையின் மிக கடினமான நாட்களாக அமைந்தன. எனக்கு சகோதரரோ சகோதரியோ இல்லை. அம்மா அப்பாவை கவனிக்க யாரும் இல்லை. நான் அங்குஷை ஜான்வியிடம் விட்டுவிட்டு நானே மருத்துவமனையில் அம்மாவுடன் தங்கினேன். பகலெல்லாம் மருத்துவமனையின் அனைத்து முறைமைகளையும் பார்த்து கொண்டேன். இரவில் அம்மா தூங்கிய பிறகு மருத்துவமனையின் மங்கலான வெளிச்சத்தில் லேப்டாப்பில் வேலை செய்ய அமர்ந்தேன். எழுத்து வேலை எது கிடைத்தாலும் செய்தேன். நான் எழுதிய ஒவ்வொரு 1000 வார்த்தைகளும் என் அப்பாவின் மருந்துக்கும் என் மகனின் பாலுக்கும் பணமாக மாறின. பணப்பிரச்சினையும் அப்பாவின் நிலையும் என்னை உள்ளே இருந்து உடைத்துவிட்டன. உடலும் பலவீனமடைந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவரது உடல் நிலையில் சிறிதளவு முன்னேற்றம் தெரிந்தாலும் என் எல்லா சோர்வும் மறைந்துவிடும். இருந்தாலும் புரிந்து கொண்டேன், ஆன்லைன் வேலை மட்டும் செய்து இவ்வளவு பெரிய தொகையை சேர்ப்பது சாத்தியமில்லை. நான் ஏதாவது பெரிய காரியம் செய்யத்தான் வேண்டும்.
ஒரு நாள் ஒரு மீடியா குழுவில் இவெண்ட் மேனேஜர் காலி இடம் இருப்பதை பார்த்தேன். சம்பளம் அவ்வளவு நன்றாக இருந்தது. அதிலிருந்து என் அப்பாவின் முழு சிகிச்சையும் நடக்கும். வேலை எளிதல்ல, ஆனால் நான் சிந்திக்காமலேயே விண்ணப்பிக்க முடிவு செய்தேன். நான் முழு 3 மணி நேரம் செலவழித்து என் சிவியை புதுப்பித்தேன். என் சிறந்த தலைப்புகளுக்கான இணைப்புகளை சேர்த்து விண்ணப்பத்தை அனுப்பினேன். திரையில் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்ட செய்தி வந்ததும் நான் சிறிது புன்னகைத்தேன். என்னிடமே சொன்னேன், இதுதான் என் உடைந்த வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பும் முதல் செங்கல். நான் மருத்துவமனையின் பெஞ்சில் சோர்ந்து அமர்ந்திருந்தேன். அப்போது யாரோ ஒருவரின் காலடிகள் ஒலித்தன. நான் தலையை உயர்த்தினேன். எதிரே அக்ஷய் நின்றிருந்தான். ஆனால் இன்று அவன் முன்பு போல நம்பிக்கையுள்ள அசிஸ்டன்ட் மேனேஜராக தோன்றவில்லை. அவனது நிலை மிகவும் மோசமாக இருந்தது. கண்களில் கோபமும் தோல்வியும் தெளிவாக தெரிந்தன. அவன் மெதுவாக சொன்னான், ஆபா, இப்போது மகிழ்ச்சியாக இரு. நீ என்னை முழுவதுமாக அழைத்து விட்டாய். இன்று எனக்கு பதவி உயர்வு கிடைக்கவிருந்தது. ஆனால் மேலாண்மை கடைசி நேரத்தில் என் பெயரை நீக்கிவிட்டார்கள். அவர்கள் என் முன்னாள் அனாமதேய புகார் கடிதத்தை எறிந்தார்கள். அதில் எழுதப்பட்டிருந்தது, நான் ஒரு மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு தன் குடும்பத்தின் மீது பணத்தை வீணடித்த கணவன். இதையெல்லாம் உன்னை தவிர வேறு யார் அறிவார்கள்? நீ என் தொழிலை முடிக்க விரும்புகிறாயா? அவனது பேச்சை கேட்டு நான் சிரித்துவிட்டேன். நான் சொன்னேன், அக்ஷய், நீ உனக்கு தேவையானதை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாய். நீ செய்ததற்குத்தான் பலன் கிடைக்கிறது. அதற்கு விளைவு என்று பெயர். இதில் என் சதி எதுவும் இல்லை. அக்ஷய் என்னை இன்னும் கொஞ்சம் நெருங்கினான். அவனது கண்களில் வீழ்ந்த பேராசையும் நிர்பந்தமும் தெளிவாக தெரிந்தன. அவன் சொன்னான், ஆபா, உன் அப்பா மருத்துவமனையில் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். உனக்கு பணம் மிகவும் தேவை. நீ என் நிறுவனத்திற்குச் சென்று அந்த புகார் பொய் என்று சொல்லிவிடு. எனக்கு பதவி உயர்வு கிடைத்தவுடன் உனக்கு சிகிச்சைக்கான பணத்தை கொடுத்து விடுவேன். நம் இருவருக்கும் நன்மை. அவனது பேச்சை கேட்டு எனக்கு அவனிடமிருந்து இன்னும் அதிக வெறுப்பு வந்தது. அவன் தன் பதவிக்காக என் அப்பாவின் உயிரை பேரம் பேச விரும்பினான். நான் உடனே எழுந்து அவனது பையை எடுத்து தரையில் வீசினேன். நான் சொன்னேன், போதும், உன் அழுக்கு பணத்தை உன்னிடமே வைத்துக்கொள். என் குடும்பத்திற்கு உன் பணம் தேவையில்லை. என் அப்பா ஒரு நேர்மையான, கண்ணியமான மனிதன். அவர் இறப்பதை விரும்புவார். ஆனால் உன் பொய்யான, கேவலமான வழியில் சம்பாதித்த பணத்தை ஒருபோதும் வாங்க மாட்டார். உனக்கு நடப்பதற்கு காரணம் நீயே. தன் மனைவிக்கும் குழந்தைக்கும் செலவு செய்யாத மனிதனுக்கு முடிவில் இப்படித்தான் நடக்கும். இங்கிருந்து வெளியேறு. நான் பாதுகாப்பு பணியாளர்களை அழைப்பதற்கு முன்பு. நான் இவ்வளவு சொன்னதும் அக்ஷயின் முகம் வெளுத்து போனது. அவன் மௌனமாக தலையை தாழ்த்தி அங்கிருந்து சென்று விட்டான். மீடியா குழுவின் நேர்காணலுக்கு என்னை அழைத்த நாள் அன்று நான் காலை 4 மணிக்கே எழுந்துவிட்டேன். நான் என் சிறந்த வணிக உடையை அணிந்து லேசான மேக்கப் செய்தேன். கண்ணாடியில் எனக்கு 32 வயதான ஒரு நம்பிக்கையுள்ள, கூர்மையான பெண் தெரிந்தாள். அலுவலகத்திற்கு சென்றபோது மற்ற எல்லா ஊழியர்களும் என்னை விட மிகவும் இளையவர்களாகவும் நவீனமாகவும் இருந்தார்கள். ஒரு கணம் நான் சிறிது தயங்கினேன். ஆனால் அடுத்த கணமே என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். நேர்காணல் குழு விளக்கக்காட்சி வடிவில் இருந்தது. தலைப்பு, புதிய தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து சப்ளிமெண்டின் லேபிளை தயாரிப்பது. மற்ற இளைய ஊழியர்கள் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் நல்ல, சுவாரஸ்யமான யோசனைகளை கொடுத்தார்கள். ஆனால் அவர்களின் ஒவ்வொரு விளக்கக்காட்சியிலும் எனக்கு ஒரு பெரிய குறைபாடு தெரிந்தது. அவற்றில் உணர்ச்சியும் அனுதாபமும் இல்லை. என் முறை வந்தபோது நான் எந்த ஸ்லைடும் இல்லாமல் மேடைக்குச் சென்றேன். வெள்ளை பலகையில் ஒரே ஒரு வரியை எழுதினேன், இருளில் கண்ணீர். பிறகு என் தெளிவான, ஆழ்ந்த குரலில் பேசத் தொடங்கினேன். நாம் நம்முடைய உண்மையான வாடிக்கையாளரை புரிந்து கொள்வதையே மறந்துவிட்டோம். ஒரு புதிய தாய்க்கு சாதாரணமான, பளபளக்கும் தாயின் புகைப்படம் தேவையில்லை. உண்மை என்னவென்றால், அவள் தனிமையை உணர்கிறாள், சோர்ந்து போயிருக்கிறாள், உள்ளே இருந்து தன்னை பற்றி மிகுந்த அசௌகரியமாக உணர்கிறாள். நாம் வெறும் ஊட்டச்சத்து பானத்தை காட்டக்கூடாது. அவளுடைய வலியை புரிந்து கொள்ளும் ஒரு தோழனாக இருக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட நேர்மையான, சுவாரஸ்யமான விளம்பரங்களை உருவாக்குவோம். அவை தாய்மை என்ற இருளையும் அவளுடைய சொல்லப்படாத அம்சங்களையும் காட்டும். யாரும் வெளிப்படையாக பேசாத விஷயங்களை, அவளுடைய அடக்கப்பட்ட உணர்வுகளுக்கு நாம் குரல் கொடுப்போம். நாம் அவளுடைய இதயத்தை தொட்ட அன்றே அவள் நம் பிராண்டுடன் மனப்பூர்வமாக இணைந்து விடுவாள். முழு அறையிலும் அமைதி பரவியது. என் வார்த்தைகள் வெறும் பேச்சுகள் அல்ல. அவை என் சொந்த இதயத்திலிருந்து வந்த கண்ணீர்கள்.
தலைவர் என்னை பார்த்து புன்னகைத்து சிறிது தலையசைத்தார். இன்டர்வியூ முடிந்ததும் நான் முழு நம்பிக்கையுடன் அந்த கட்டிடத்திலிருந்து வெளியேறினேன். இந்த வேலை எனக்கே கிடைக்கப் போகிறது என்று எனக்கு உறுதியாக தெரிந்தது. 2 நாட்களுக்குப் பிறகு அழைப்பு வந்தது. எனக்கு வேலை கிடைத்தது. சம்பளம் என் எதிர்பார்ப்பை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. நான் நிம்மதியாக மூச்சு விட்டேன். வாழ்க்கை எப்போது திருப்பம் எடுக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதற்குப் பிறகு என்னிடம் ஒரு பிரபல திரைப்பட இயக்குனரின் தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் என் சில பழைய தலைப்புகளை படித்திருப்பதாகவும் ஒரு முக்கியமான திட்டம் குறித்து என்னுடன் பேச விரும்புவதாகவும் சொன்னார். நாங்கள் ஒரு கஃபேயில் சந்தித்தோம். அவர் நேரத்தை வீணாக்காமல் சொன்னார், அப்பா, நான் மஜா மெஹ்னத் கா என்ற பெயரில் ஒரு சாதாரணமான திரைப்படத் தொடரை தொடங்கப் போகிறேன். இதில் நாடு முழுவதும் உள்ள தெரு உணவுகளும் அவற்றின் பின்னால் உழைக்கும் ஏழை தொழிலாளர்களின் கதையும் காட்டப்படும். என்னிடம் மிகச் சிறந்த கேமரா குழு இருக்கிறது. ஆனால் மக்களின் வலியை உணரக்கூடிய ஒரு எழுத்தாளர் எனக்கு தேவை. உன் தலைப்புகளை படித்தபோது சிறிய மனிதர்களின் கஷ்டங்களையும் அவர்களின் அழகையும் நீ புரிந்து கொள்கிறாய் என்று எனக்கு தோன்றியது. இந்த திட்டத்தின் தலைமை எழுத்தாளராக நீ இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவருடைய சலுகையை கேட்டதும் என் இதயத்தின் ஒவ்வொரு பகுதியும் விழித்து கொண்டது. ஆனால் அடுத்த நொடியே உண்மை என் முன் வந்தது. நான் சோகமாக சொன்னேன், சார், உங்கள் சலுகைக்கு மனப்பூர்வமாக நன்றி. ஆனால் இப்போது என் நிலைமை அப்படி இல்லை. என் அப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு மிகுந்த பணத் தேவை இருக்கிறது. அவர் என் முழு பேச்சையும் அமைதியாக கேட்டார். பிறகு ஒரு தடிமனான கோப்பை என் பக்கம் நீட்டினார். உன் எல்லா கஷ்டங்களையும் நான் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த திட்டத்திற்கு ஒரு அறக்கட்டளையிடமிருந்து பெரிய நிதி கிடைத்திருக்கிறது. எனவே தலைமை எழுத்தாளரின் சம்பளமும் மிகச் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, எங்கள் ஸ்பான்சர் முழு குழுவின் நிபுணர்களுக்கும் ஆடம்பரமான அபார்ட்மெண்ட்களை கொடுத்திருக்கிறார். நீ ஒப்புக்கொண்டால் நீயும் உன் மகனும் விரைவில் அங்கே மாறிச் செல்லலாம். இப்போது என் முன் 2 வழிகள் இருந்தன. ஒரு புறம் நல்ல வேலை, மறுபுறம் கடினமான வேலை. ஆனால் என் மீதான நம்பிக்கை. இறுதி முடிவு எடுக்க 3 நாட்கள் நேரம் கேட்டேன். அந்த 3 நாட்களிலேயே அப்பாவின் உடல்நிலையில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டது. இப்போது அவர் ஆபத்திலிருந்து விடுபட்டிருந்தார். அந்த மதியம் மருத்துவமனையில் அவர் அருகில் உட்கார்ந்திருந்தேன். அவர் மெதுவாக என் கண்களில் பார்த்து, மகளே, என் சிகிச்சைக்காக உன் கனவுகளுடன் சமரசம் செய்து கொள்ள நினைக்கிறாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், அப்பா, வேலை கிடைத்துவிட்டது. இப்போது நம் எல்லா கஷ்டங்களும் முடிந்துவிடும். அப்பா புன்னகைத்து என்னை பார்த்து, மகளே, உன்னை வெறும் பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாக மாற்றுவதற்காக நான் படிக்க வைக்கவில்லை. நீ உண்மையில் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் விரும்பினேன். உன் கனவுகளுக்காக வாழ வேண்டும். அப்பாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் இதயத்தின் எல்லா பயங்களும் குழப்பங்களும் மறைந்துவிட்டன. அடுத்த நாள் காலை நான் மீடியா நிறுவனத்திற்கு தொலைபேசி அழைத்து மிகவும் நல்ல முறையில் அவர்களின் வேலை சலுகையை நிராகரித்தேன். அதற்கு பிறகு நேராக விஜய் சாரின் அலுவலகத்திற்கு சென்றேன். விஜய் சார், உங்கள் திரைப்படத்திற்கு ஸ்கிரிப்ட் எழுத்தாளராக ஆவதற்கான முன்மொழிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். விஜய் சாரின் முகத்தில் உடனே புன்னகை தோன்றியது. எனக்கு ஒரு விஐபி பகுதியில் ஆடம்பர அபார்ட்மெண்டின் சாவிகள் கொடுக்கப்பட்டன. இது எனக்கும் என் மகனுக்கும் புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான ஒரு அழகான பரிசு. ஜான்வி எனக்கு மிகுந்த ஆதரவு அளித்திருந்தாள். நான் அவள் வீட்டிலிருந்து என் மகனை அழைத்து கொண்டு விடை பெற்றேன். இந்த புதிய வீட்டிற்கு வந்ததும் எனக்கு மிகுந்த நிம்மதி கிடைத்தது. இங்கு என் மாமனார் வீட்டை போன்ற சூழல் இல்லை. இங்கு மூச்சு திணறல் இல்லை. அங்குஷ் மகிழ்ச்சியுடன் வீடு முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தான். அவன் சிரிப்பால் என் இதயம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அன்றிரவு நான் புதிய அபார்ட்மெண்டின் பால்கனியில் நின்று நகரத்தின் மின்னும் விளக்குகளை பார்த்தேன். அடுத்த நாளிலிருந்து என் வாழ்க்கையின் ஒரு புதிய பயணம் தொடங்கப் போகிறது. நான் முழு நம்பிக்கையுடன் அதை வரவேற்க தயாராக இருந்தேன். ஒரு இரவு ஜான்வி என் மாமனார் வீட்டாரை பற்றி அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொன்னாள். அதை கேட்டதும் நான் கூட ஆச்சரியமடைந்தேன். அவள் சொன்னாள், ஆபா, உனக்கு தெரியுமா, அந்த வீட்டில் இப்போது எல்லாம் சிதறி போயிருக்கிறது. அவர்களுக்கு அவர்களின் வினையின் பலன் உண்மையில் மிக அதிகமாக கிடைத்திருக்கிறது. உன் அண்ணி மற்றும் அண்ணன் அந்த வீட்டை விட்டு சென்று விட்டார்கள்.
நன் ரஷ்மியின் திருமணம் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் நடந்தது. ஆனால் அவளுடைய சோம்பலும் மோசமான நடத்தையும் காரணமாக அவளை வெறும் ஒரு மாதத்திற்குள்ளேயே வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள். அக்கறைக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை. அலுவலகத்தில் அவமானம் ஏற்பட்டது. கோபத்தில் அவர் வேலையையே விட்டுவிட்டார். அதற்கு பிறகு ஆன்லைன் கேமில் தன் எல்லா பணத்தையும் இழந்தார். இப்போது அவர் மீது குண்டர்களின் லட்சக்கணக்கான கடன் இருக்கிறது. அவர் எங்கோ ஒளிந்திருக்கிறார். கெட்ட பெயர் காரணமாகவும் கடனாளர்களின் பயம் காரணமாகவும். உன் அண்ணனும் அண்ணியும் நகரத்தை விட்டு வேறு எங்கோ மாறிச் சென்று விட்டார்கள். குண்டர்கள் பணம் வசூலிக்க வீட்டிற்கு வந்தபோது அக்ஷயின் அம்மாவை தள்ளிவிட்டார்கள். அவர்களின் தலையில் காயம் ஏற்பட்டது. அவர்களுக்கு முடக்குவாதம் தாக்கியது. இப்போது அவர் உதவியற்றவராக படுக்கையில் கிடக்கிறார். அவரை பராமரிக்க யாரும் இல்லை. அவர்களின் எல்லா அகங்காரமும் மண்ணில் கலந்துவிட்டது. இவை எல்லாவற்றையும் கேட்டதும் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை. வெறும் இவ்வளவுதான் தோன்றியது. வினை தன் கணக்கை ஒருபோதும் மறக்காது. மனிதன் எப்படி செய்கிறானோ அதேபோல் ஒரு நாள் அது அவனிடம் திரும்பி வரும். ஒரு காலை என் அபார்ட்மெண்டின் இன்டர்காம் ஒலித்தது. பாதுகாப்பு காவலர் கீழே லாபியில் 2 பெண்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்களில் ஒருவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். ஒரு கணம் என் இதயம் நின்றுவிட்டது போல் இருந்தது. அவர்கள் யார் என்று நான் புரிந்து கொண்டேன். நான் காவலரிடம் அவர்களை அங்கேயே நிறுத்துங்கள், நான் கீழே வருகிறேன் என்று சொன்னேன். லாபிக்குச் சென்றபோது ரஷ்மி காவலருடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தாள். அவளுடன் ஒரு மலிவான சக்கர நாற்காலியில் அவளுடைய அம்மா அமர்ந்திருந்தார். அவர்களை பார்த்ததும் இதுதான் அந்த அதிகாரமிக்க மாமியார் என்று நம்புவது கடினமாக இருந்தது. இப்போது மிகவும் பலவீனமாகவும் உதவியற்றவராகவும் நோயாளியாகவும் தோன்றினார். என்னை பார்த்ததும் ரஷ்மி என் பக்கம் ஓடினாள். அவளுடைய அம்மா நடுங்கும் குரலில் கைகளை என் பக்கம் நீட்டினார். அவர்களின் வாயிலிருந்து மிகுந்த சிரமத்துடன் வார்த்தைகள் வெளிவந்தன. மகளே, என்னை காப்பாற்று. நான் மிகுந்த துன்பத்தில் இருக்கிறேன். ரஷ்மி அழுது கொண்டே சொன்னாள். அண்ணி, எங்கள் வீடு ஏலம் போகப் போகிறது. அம்மா படுக்கையில் கிடக்கிறார். எங்களை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். நான் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்து கொள்வேன். நான் அவர்களை வெறுமனே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு சொன்னேன், என் அனுதாபம் அன்றே முடிந்துவிட்டது. எல்லார் முன்னிலையில் எனக்கு அடி விழுந்த அன்று. என் தந்தை உங்கள் காரணமாக மரணத்தின் வாயிலுக்குச் சென்ற அன்று. நான் முழு அமைதியுடனும் உறுதியுடனும் சொன்னேன், ரஷ்மி, நான் உன் அண்ணி அல்ல. சட்டம் நம் உறவை முன்பே முடித்துவிட்டது. நான் அந்த வீட்டில் வேலைக்காரி போல் இரவு பகலாக வேலை செய்தபோது நீங்கள் என்னை மனிதனாக கூட கருதவில்லை. உன் அம்மா என் உயிரையே எடுக்க முயன்றார். அப்போது உன் உறவு எங்கே போய்விட்டது? இன்று நீங்கள் ஏழைகளாகவும் உதவியற்றவர்களாகவும் ஆகிவிட்டீர்கள். அப்போதுதான் என் நினைவு வந்திருக்கிறது. என் நன்மைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அது என் குடும்பத்தை அழிக்க முயன்றவர்களுக்கு அல்லவே அல்ல. பிறகு நான் காவலரின் பக்கம் பார்த்து, இவர்களின் முகங்களை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் இவர்களை ஒருபோதும் கட்டிடத்திற்குள் வரவிடாதீர்கள். இவர்கள் ஏதாவது சண்டை போட்டால் நேராக போலீசுக்கு தொலைபேசி செய்யுங்கள் என்று சொன்னேன். இவ்வளவு சொல்லிவிட்டு நான் திரும்பி லிஃப்ட் பக்கம் சென்றேன். பின்னால் இருந்து அக்ஷயின் அம்மாவின் அழுகுரலும் ரஷ்மியின் திட்டுகளும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தன. ஆனால் இந்த முறை அவை என் அடிகளை ஒரு கணம் கூட நிறுத்தவில்லை. லிஃப்ட் கதவு மூடியது. என் பழைய காலத்தின் எல்லா கெட்ட வழிகளும் எப்போதும் என்றும் மூடப்பட்டன. நான் என் வேலையில் மிகுந்த வெற்றி பெற்று கொண்டிருந்தேன். சிறந்த கதைகளை எழுதி கொண்டிருந்தேன். என் முதல் திரைப்படமே மிக அதிக வெற்றி பெற்றது. என் வருவாயும் மேலும் அதிகரித்தது. முதலில் நான் என் பெற்றோரின் வீட்டிற்கு சென்று அவர்களின் முழு கடனையும் அடைத்தேன். அன்றிரவே நான் அவர்களுக்கு சிறிது பணம் கொடுத்து, அம்மா, அப்பா, இது உங்கள் மகளின் பக்கம் இருந்து. இனி உங்களுக்கு எந்த விஷயத்திலும் கவலைப்பட தேவையில்லை என்று சொன்னேன். இப்போது என் மகன் என் அம்மா அப்பாவிடம் இருக்கிறான். அவர்கள் அவனை பராமரிக்கிறார்கள். நான் என் வேலையை முழு ஈடுபாடும் நேர்மையும் உடன் செய்கிறேன். நான் மாமனார் வீட்டில் நடந்த என் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிராக தனியாகவே குரல் எழுப்பியிருந்தேன். என் கால்களில் நின்றேன். இப்போது எனக்கு எந்த விஷயத்திலும் பயம் இல்லை. இருண்ட பழைய காலத்தை எப்போதும் என்றும் பின்னால் விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் மிகவும் முன்னேறிவிட்டேன்.